அப்பா வாவ் மக்களே, எனக்கு மட்டும் தான் புரியலையா இல்லாட்டி உங்களுக்குலாம் புரியுதா ஏதாச்சும்? ஐ கான்ட் வெயிட் டு டிரைவ் திஸ் மக்களே. ஹலோ கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட். ரீசெண்டாக நம்ம போடுற யூடியூப் வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்கள் ஓஜி டியூர் பாஸ் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் அவ்வளோ ட்ராவல் பண்ணுறேன். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட்லாம் தர முடியுது. ஸோ அதை ரெகக்னைஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். செல்லக்குட்டிகளா மீன்ஸ் லாட்ரா. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்சல் ஒன்று வந்திருக்கு மக்களே. நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாள் ஆசை வாங்கணும்னு. அது வந்து ஃபைனலாக நடந்துருச்சு. இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கீப் மீ ஃபிட் அண்ட் வேறு மாதிரி ஒரு புது ஸ்டார்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ. கத்தி இந்த மாதிரி கத்திங்க பார்த்துருக்கீங்களா? வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டா ஹேரியர் வந்து சும்மா மின்றான் தலைவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி ஒரு பொருள் ஒன்று இருக்குது. பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க. 1 2 3 பாருங்க, பார்சல் வந்துருச்சு மக்களே. ஒரு வாரம் முன்னாடியே நான் வந்து வெளியே வைக்க முடியல, எங்கே வைக்கிறதுன்னு தெரியல அப்பார்ட்மெண்ட்டில். அதனால் நான் என்ன பண்ணேன், ஐடியா பண்ணி சீட்டை அமுக்கி பார்சலே உள்ளே தட்டிட்டேன். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க தம்ப்நெயில்ல இருந்து. ஸோ வந்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கெஸ் பண்ணவங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் என்னென்னு. ஐயோ வைஸ், இது எங்கள் வாட்ச்மேனோட கத்தி, அண்ணனோட கத்தி. செம ஷார்ப்பாக இருக்குது. இங்கே பண்ணாருன்னு தெரில. அம்மா ஐயம்மோ, அப்பா அடி. அப்பா அவ்வளோ வெயிட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ டாட்டா ஹேரியரை வந்து கொஞ்சம் ட்ரக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ டாட்டா ஹேரியர் ஃபேன்ஸ்லாம் வந்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க மக்களே. எனக்கு வேறு வழி தெரில. நீங்கள் அந்த 2 சீட்டையுமே டவுன் பண்ணிக்கலாம் நம்ம காரில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே சிங்கிள் டச்லேயே நீங்கள் அந்த சீட்டை டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி அப் பண்ணுறதும் ஈஸி. ஒரே இதில் அப் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1 டச் கைஸ். 1 டச்லேயே நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கலாம், அப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போச்சு. இல்லாட்டி நான் அந்த இவ்வளோ பெரிய பார்சல் நான் இங்கே வச்சுருப்பேன். நீங்களே கெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்திருக்க டாட்டா ஹேரியர்லாம் இப்போ டச் வந்துருச்சு. நம்ம வாங்கினப்போ டச் இல்லை. அப்பா வந்து லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ். ஐயோ அப்பா ஐயம்மா, வெயிலாக இருக்குது இந்த இடம். அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? என்ன இருக்குது உள்ள? வாவ் மக்களே, வேற மாதிரி. இங்கே பாருங்க, ஆத்தாடி நீங்கள். ஐயோ செம நீட்டாக பேக் பண்ணி பக்கா வந்துச்சு. நான் கூட ஒரு காமெடி சொல்ல வாங்க, பக்கத்தில் வாங்கலை. இந்த பார்சல் வந்துருந்துச்சு இந்த அப்பார்ட்மெண்ட்டில். நான் ஊரில் இல்லை. அப்போ என் வாட்ச்மேன் தான் வாங்கி வச்சுருக்காரு. சார் உள்ள டிவி இருக்குது சார், எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோ சார். சைக்கிள்னு சொன்னால் யாரும் நம்பவே இல்லை. அதான் உண்மை. ஏன்னா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. சைக்கிள்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். எல்லோரும் கேட்குறாங்க, இவ்வளோ ஹைட்டில் எப்படி சைக்கிள், இவ்வளோ ஹைட்டில் எப்படி சைக்கிள்னு பாருங்கள். மொத்தமாகவே இவ்வளோ நீட்டாக பேக் பண்ணி அமைச்சிருக்காங்கன்னா என் இடுப்பு சைஸுக்கு இவ்வளோ தான் இருக்குது. உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். திஸ் இஸ் அ கஸ்டமைஸ்டு சைக்கிள் மக்களே. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்டு. நான் 90+ 95+ இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்டு. ஸோ ஹெவி வெயிட்டாக இருக்கிற எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி வந்த ஒரு சைக்கிள். அண்ட் தேங்க்ஸ் டு ஓமோ பைக்ஸ், பிகாஸ் திஸ் சைக்கிள் இஸ் ஃப்ரம் ஓமோ பைக்ஸ் மக்களே. ஓமோ பைக்ஸ்ன்னு சொன்னோன்னா யாருக்கு ஞாபகம் வருது? ஒரு 4 வருஷம் முன்னாடி ஞாபகம் இருக்கா? ராமேஸ்வரத்தில் ஒரு சைக்கிள் வாங்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வருதுங்கிற மாதிரி கொரோனா டைமில் ஒரு சைக்கிள் வாங்கணும் தெரியுமா? அந்த கம்பெனிலேருந்து தான் வாங்கியிருக்கோம். லெட்ஸ் டேக் திஸ் அவுட். உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இது எப்படி எடுக்கிறது? ஆனால் வெல் பேக்ட் மக்களே, செம்ம நீட்டாக ஒரு டேமேஜ் ஆகாமல் வந்திருக்கு. சக்திமான். இங்கே முன்னாடி டயர் வரும், பின்னாடி டயர் வரும்னு தெரியலையே. எனக்கு மட்டும் தான் புரியலையா இல்லாட்டி உங்களுக்குலாம் புரியுதா ஏதாச்சும்? சைக்கிள்லாம் முன்னாடி தானே டயர் இருக்கும், தெரியல. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு செட் இப்படி வந்திருக்கு. செம்ம லைட் வெயிட்டான ஒரு சைக்கிள். உள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னடா ஒரே ஒரு சீட்டு மட்டும் கொடுத்துருக்கீங்க, ஹேமர் மாதிரி இருக்குல்ல. உள்ளே வேறு ஒன்றுமே இல்லை கைஸ். இங்கே பாருங்க, இதை நான் எப்படி மாட்டுறதுன்னு தெரியலையே. ஒரு பை வேறு கொடுத்துருக்காங்க கைஸ் உள்ள. என்ன அந்த பையில் என்ன இருக்குன்னு தெரியலையே. ஆனால் நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. செம்ம நீட்டாக இருக்குது, ஒரு டேமேஜ் ஆகலை. ரைட் சைக்கிள், ரைட் பைசைக்கிள்ஸ், பிளான்ட்ரி, சேவ் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நமக்கு அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ இப்படி லாக் பண்ணணும் அதெல்லாம் சொல்லிட்டு. ஸோ சொன்னேன்ல ஓமோ பைக்ஸ். ஸோ அவங்கள்ட்ட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. பெடல் இப்படி மாட்டணும், பைசைக்கிள் அசம்பிளி எல்லாமே. ஸோ வந்து நான் உங்களுக்கு இந்த சைக்கிள் மாடல் எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் உள்ளே ஏதோ கொடுத்துருக்காங்க. இது என்னது? ஓ இதான் பெடல். பெடல் இது என்னது? ஓ லாக்.
முக்கியமான விஷயம் மக்களே, சைக்கிளுக்கு லாக் வேணும். முக்கியமான விஷயம் லாக் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பின்னாடி நைட் டைம்லாம் ஓட்டுறதுக்கு அந்த லைட் இருக்கும்ல, ஸோ அந்த லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் லைட்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க, லெட்ஸ் செட் அப் த சைக்கிள். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி பைக் சைக்கிள் தரவங்க தான் இவங்க இந்த ஹோமோ பைக் சைக்கிள்ஸு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட்டுக்கு வந்து டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சைக்கிள். அண்ட் யூனோ இட்ஸ் அ லைட் வெயிட் சைக்கிள் மக்களே. செம்ம லைட் வெயிட்டு. பாருங்கள், சைக்கிள் நீங்கள் மேலே தூக்கிக்கலாம். செம்ம லைட் வெயிட்டு. ஸோ வந்து நீங்கள் ஹோமோ பைக்ஸில் சைக்கிள் வாங்கினீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி எக்ஸசைஸும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. உங்களோட வெயிட்டுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த சைக்கிளுக்குள்ளே ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ் பண்ணி பைக் சைக்கிள் தரது வந்து ஹோமோ பைக்ஸ் மட்டும்தான் மக்களே. ஸோ வந்து உங்களுக்கு சைக்கிள்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நீங்கள் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து இந்த சைக்கிளோட மாடல் பேர் வந்து ஹோமோ பைக்ஸில் லடாக் அப்படின்னு இருக்கும். லடாக் ஏஸ் அப்படிங்கிற மாடலில் 721. ஸோ வந்து செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கே செம்ம ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இட்ஸ் கியர் சைக்கிள். ஸோ வாங்க, லெட்ஸ் செட் இட் அப். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஷிமோகா கியர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதான் யூஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. ரொம்ப ரினவுண்டான பிராண்டு. ஸோ அந்த ஷிமோகா கியர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா திஸ் இஸ் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் பார்த்திங்கன்னா திஸ் சைக்கிள் இஸ் மேட் இன் இந்தியா. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் சைக்கிள்ஸ்லாம் வேணும்னா இந்த பிராண்டை அப்ரோச் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. நான் அவங்க வெப்சைட், அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் தரேன். ஸோ இங்கே லெதர்லாம் கொடுத்துருக்காங்க மக்களே. இங்கே பாருங்கள், கைப்பிடிலாம் லெதரில் இருக்குது. கைஸ், நான் சொன்ன உங்களுக்கு சர்ப்ரைஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து காமிங்க. டியூபர் பாஸ்ன்னு பக்கா வந்திருக்கா. இப்படி சைக்கிள்லே பிரிண்ட் பண்ணி வந்திருக்கு டியூபர் பாஸ்ன்னு. கைஸ், இது வந்து கஸ்டமைசபிள். நீங்கள் என்ன பேர் சொல்கிறீங்களோ அதை வந்து அவங்க முன்னாடி பிரிண்ட்லாம் பண்ணி தருவாங்க. அதுக்கு மாதிரி நீங்கள் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கியர்ஸ் மாற்றி தருவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி சஸ்பென்ஷன் மாற்றி தருவாங்க. எல்லாமே உங்கள் நீடுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க பக்காவாக பண்ணி தரது தான் ஹோமோ பைக்ஸோட ஒரே வேலை. அண்ட் நான் வந்து என் வெயிட்லேருந்து எல்லாமே ஹைட்டு வெயிட்டு எல்லாமே கேட்டு தான் ஃபைனலாக நம்மளுக்கு அவங்க சஜஸ்டே பண்ணாங்க. ஐ கான்ட் வெயிட் டு ட்ரைவ் திஸ் மக்களே. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜினியரிங் மூலையெல்லாம் வச்சு என்னோடய 12th 10th 410 மார்க் எடுத்த அந்த மூளை, ஸோ எல்லாத்தையும் வச்சு ஜென்ரல் நாலேஜ் வச்சு பார்த்திங்கன்னா சைக்கிளில் ஃபிட் பண்ணியாச்சு ஓரளவு. பட் அவங்க க்ளீனாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தாலே ஈஸியாக மாட்டிடலாம். பெரிய குதிரை கொம்பு கிடையாது, பட்டு சிம்பிள் தான். அது போக அவங்க வெப்சைட் லிங்க்ஸு எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து எப்படி மாட்டணுங்கிறத சொல்லியிருக்காங்க. வெரி ஈஸி. ஒரு டயரு, பெடலு, அதுக்கப்புறம் இந்த முன்னாடி இருக்கிற அந்த இது மட்டும் தான் மாட்டணும். ஸோ த லாஸ்ட் கம்ஸ் த சீட்டு. ஸோ வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு மக்களே. வெரி ஹாப்பி. இங்கே பாரு ஆர்த்தோ, ஐயோ சூப்பரு. இங்கே பாருங்கள், சாதா சீட்டு கிடையாது மக்களே. இது சாதா சீட்டு கிடையாது. ஆர்த்தோ மெமரி ஃபோம் உள்ள ஒரு சீட்டு. இங்கே பாருங்கள், சும்மா என் பட்டக்ஸ் வந்து சும்மா பஞ்சு மாதிரி இருக்கும் மக்களே, பஞ்சு மாதிரி. இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஆட்டோ இந்த மாதிரி ஈஸியாக வச்சு ரிலீஸ் மாதிரி வச்சு நம்ம என்ன ஹைட்டுக்கு தேவையோ வச்சு லாக் பண்ணிக்கலாம் போல். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. புது சைக்கிள்னால கவர்லாம் பிக்க வேணாம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு மட்கார்டு மட்டும் இருக்கும். முன்னாடி மட்கார்டு கொடுத்துருக்காங்கல்ல. பேசிங்க பாருங்கள், எல்லாமே மாட்டிட்டோம். இன்னும் இருக்குது உள்ள ஒரே ஒரு மட்கார்டு இருக்குது. என் வண்டி இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து என்னை சென்னையில் பார்க்கலாம். சைக்கிளில் வந்து ஆரியா மாதிரி வந்து நான் வந்து போயிட்டுருப்பேன் ஈசிஆர் சைடில். லெட்ஸ் கேட்ச் அப் தட் சைட். ஓகே. ஸோ வந்து இனிமேல் ஃபுல் ஃபிட்னஸ்க்கு வந்து ஐ எம் கோயிங் டு யூஸ் ஹோமோ பைக்ஸ். ஸோ வந்து இனிமேல் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஃபிட்னஸ் ஃப்ரீக் ஆக போகிறோம். ஃபைனலாக சைக்கிள் ரெடி பண்ணியாச்சு. த லைட் வெயிட் சைக்கிள் ஃப்ரம் ஓமோ தான். ஓமோ பைக்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ வெரி எக்ஸைட்டட் ஆக்சுவலாக நம்மளோட ஃபிட்னஸ் ஜர்னியில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து திஸ் இஸ் கோயிங் டு ப்ளே மேஜர் பார்ட். அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இனிமேல் நான் சொன்ன மாதிரி டியூபர் பாஸை வந்து நீங்கள் வந்து ஈசிஆர் சைடில் பார்க்கலாம். உட்காந்து ஃபுல்லாக ஆரியா கூட, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒய்காட் நம்மளோட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார் கூட வந்து நம்ம சைக்கிள் ரைட் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ வந்து ஸ்டே டியூன் மக்களே. ஸோ சைக்கிள்லாம் வேணால் நீங்கள் மறக்காமல் ஹோமோ பைக்ஸில் வாங்கி பாருங்கள். ஸோ வந்து இன்னமே வந்து நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ இனிமேல் அடுத்த வீடியோவில் ஓட்டிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உட்காந்தப்போ செம்ம கம்ஃபர்ட்டான சீட்ஸு.
அண்ட் கியர்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக ரொம்ப சீனிக்காக இருக்குது. உங்களுக்கு இந்த வண்டி இன்னும் பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நான் தான் கேட்டு வாங்கினேன். நீங்கள் வந்து இங்கே ரெட்டு வேணால் ரெட்டு வாங்கிக்கலாம், எல்லோ வேணால் எல்லோ வாங்கிக்கலாம், உங்கள் பேர் போட்டுக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மக்களே. ஸோ சைக்கிள் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே லெதர் கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் டைம் டு கோ ஃபார் அ ரைட். நான் அப்படியே போகிறேன், இப்போ இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஐஸ் ஓட்டுறதுக்கு அவ்வளோ மைல்டாக இருக்குது. அப்படியே நான் கூட கெஸ் பண்ண பயந்தேன், ஓட்ட முடியுமா ஓட்ட முடியாதான்னு. அப்படியே செம்ம லைட்டாக இருக்குது, காற்று மட்டும் இல்லை. ஸோ காற்றுலாம் அடிச்சுட்டு ஓட்டுறதுக்கு செம்ம எக்ஸைட்டாக இருக்குது மக்களே. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ சைக்கிள் வாங்கணும்னா மறக்காமல் டு காண்டாக்ட் ஓமோ பைக்ஸ். அண்ட் தேங்க்யூ ஓமோ பைக். பாய்.